ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் மாஸ்டர் மைண்ட். இந்த வீடியோவில் நம்மளால் நம்பவே முடியாத ஒரு மிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு பாதை வழியாக போகிறீங்க. அப்போ 100 கிலோவில் ஒரு கல்லை பார்க்குறீங்க. திரும்பி அடுத்த நாள் அங்கே போகும்போது அங்கே அந்த கல்லே இல்லை. யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சா அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அப்போ கொஞ்சம் தூரம் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போனால் அங்கே அந்த கல் இருக்குது. அதோட அந்த கல் நகர்ந்து வந்ததுக்கான தடமும் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? 100 கிலோ இருக்கிற கல் தானாக நகர்ந்து வருது. இது உண்மையிலே உலகத்தில் 2 இடத்துல நடக்குது. அமெரிக்காவில் இருக்கிற நெவாடா அப்படிங்கிற இடத்துலையும் கலிஃபோர்னியாவில் இருக்கிற டெத் வேலி நேஷ்னல் பார்க்லேயும் நடக்குது. இந்த இன்சிடெண்ட்டை 1900 தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் எப்போ இந்த ஸ்டோன்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு இதை 1915 ஜோசப் க்ரூக் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றின டாக்ஸ் நிறையா போக ஆரம்பித்தப்ப நிறைய பேர் இதை கடவுள் தான் மூவ் பண்ணுறாரு, இது மூலயமா மக்கள்கிட்ட ஏதோ சொல்ல வராரு அப்படின்னும், இன்னும் சில பேர் இந்த இடத்துல இறந்த நிறைய பேர் பேயாக வந்து இப்போ இந்த கல்லெல்லாம் நவுத்துறாங்க அப்படின்னும், சில சயின்டிஸ்ட் இங்கே அடிக்கிற ஹை ஸ்பீடு காற்றுனால தான் இந்த கல்லெலாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக காற்று அடித்தாலும் 100 கிலோ இருக்கிற கல் நகர்த்த முடியாதுன்னு அதை யாரும் நம்பலை. சில ரிசர்ச் பண்ணவங்க அந்த கல்லுக்கு அடியில் ஒரு பாசி மாதிரியான லேயர் உருவாகுதுன்னும், அதோட வலுவழுப்பில் தான் இந்த கல்லுலாம் நகருதுன்னு சொன்னாங்க. இதை வச்சு பல பேர் ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சது, இந்த கல்லெல்லாம் நகர்றதுல தான் பாசி உருவாகுதுன்னும், பாசினால் கல் நகரலன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் ஒரு சிலுவையோடு வந்து அந்த சிலுவையை ஒரு கல்லுக்கு நேராக காமிச்சு நின்னார். அதுக்கப்புறம் அங்கே நடந்ததுதான் ஆச்சரியமானது. ஏன்னா அவர் அந்த சிலுவையை எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாரோ அதே டைரக்ஷனில் அந்த கல்லும் மூவ் ஆச்சு. ரைட் சைடில் காமிச்சா ரைட் சைடில் மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடில் காமிச்சா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. இந்த இன்சிடெண்ட்டில் அந்த ஃபாதர் நல்லா ஃபேமஸ் ஆகி அந்த ஏரியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட இந்த கல்லை பற்றி ரிசர்ச் பண்ணவங்கலாம் போய் பேசினப்போ அவர் அந்த கல்லை ஸ்பீடாக மூவ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி அவர் கல்லை மூவ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் பண்ணார். ஆனால் இந்த தடவை கல் ஸ்பீடாக மூவ் ஆகலை, அவர் காட்டின டைரக்ஷன்லேயும் போகல. அப்போ போலீஸ் கேமரா ஃபுட்டேஜை வச்சு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, இந்த கல் மூவ் ஆகிறதுக்கும் இவர் சிலுவையை நகர்த்துறதுக்கும் 2 to 3 செகண்ட்ஸ் லேக் ஆச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கல் நகருது, அதுக்கப்புறம் தான் இவர் சிலுவையை நகர்த்துறாரு. இதை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் அவர் உண்மையிலே ஃபாதரே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அவர்கிட்ட கேட்டப்போ இதெல்லாம் பாப்புலாரிட்டிக்காக தான் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திரும்பியும் ரிசர்ச் ஆரம்பித்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இது வரைக்கும் அவங்க பார்த்த மூவ் ஆன கல்லெல்லாம் வழித்தடத்தோடு தான் போயிருக்கு. ஆனால் இப்போ சில கல் வழித்தடமே இல்லாமல் மூவ் ஆகிருக்கு. இன்னொன்று, நிறைய கல்லோட தடம் எல்லாம் கல்லை விட குட்டியாக தான் இருக்குது. இதை பற்றின ரிசர்ச்சில் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதாவது 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஒரு கல் மூவ் ஆகும்போது அந்த கல்லுக்கு அடியில் இருக்கிற ஷார்ப் எட்ஜு தான் தடத்தை உருவாக்குது. அந்த ஷார்ப் எட்ஜோட சைஸை பொறுத்து தான் தடத்தோட சைஸும் இருக்குமே தவிர கல்லோட சைஸில் இருக்காது. அதே மாதிரி திடீர்னு கல் டைரக்ஷன் மாறும்போது உருண்டு கல்லோட ஷார்ப் எட்ஜ் மேலேயும் வலுவழுப்பான ஷாஃப்ட் எட்ஜ் கீழேயும் போனால் அங்கே அந்த கல் தடம் வரதில்லை. என்ன தான் இவ்வளோ கண்டுபிடிச்சாலும் கல் எப்படி நகருது அப்படிங்கிறதும் எப்படி டைரக்ஷன் மாறுது அப்படிங்கிறதும் தெரிய வரல. கடைசியாக ரால்ஃப் லாரன்ஸ் அப்படிங்கிற பிளானட்ரி சயின்டிஸ்ட் ஒருத்தர் 2006 ஐஸ் ராஃப்ட் தியரி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். அதில் ஒரு திக்கான ஐஸ் லேயர் மேலே கொஞ்சம் சாண்டை வச்சு அது மேலே ஒரு டப்பர் வேற வச்சார். இதில் நேரம் ஆக ஆக ஐஸ் உருகும்போது சாண்டோட அந்த டப்பர் வேரும் நகர்றது தெரிய வந்துச்சு. இதே தான் இங்கேயும் நடக்குதுன்னு இவர் சொன்னார். ஆனால் இதை சில பேர் ஒத்துக்கலை. லாஸ்ட்டாக 2013 இதை ஜிபிஎஸ் மூலியமாகவும் டைம் லேப்ஸ் ஃபோட்டோகிராஃபி மூலியமாகவும் லாரன்ஸ் சொன்னது தான் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதில் 2013 டிசம்பர் 20 இருந்து ஜனவரி 2014 வரைக்கும் 60 ராக்ஸோட மூமெண்ட்டை பார்த்துருக்காங்க. அதில் இந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிவர் இருந்ததும் நாளடைவில் இந்த இடம் வறண்டு தண்ணியோட லெவல் மண்ணுக்கு அடியில் போனதும் தெரிய வந்துச்சு. அதாவது இப்போ இந்த ராக்ஸ்லாம் மூவ் ஆகிற இடத்துக்கு சில மீட்டர் அடியில் தண்ணி இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே க்ளூ, இந்த ஸ்டோன்ஸ்லாம் வெயில் காலத்தில் தான் மூவ் ஆகுது. இதில் தெரிய வந்தது, கீழே இருக்கிற தண்ணி பனிக்காலத்தில் ஐஸ் ஆகுது. அது ஒரு சில இன்ச்சஸ் திக்கான லேயராக மண்ணுக்கு அடியில் இருக்குது. வெயில் காலம் வரும்போது சூடில் இந்த ஐஸ் உருகும்போது மண்ணுக்கு மேலே இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் மூவ் ஆகுது. இதோட டைரக்ஷன் மாறுறதும் அந்த ஐஸ் உருகிற டைரக்ஷனில் தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு.
ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான மூவிங் ஸ்டோனோட மிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் மாஸ்டர் மைண்ட்.